ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அர்ஷு விலாக்ஸ். 100 டேஸ் ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 6ல வந்து இன்னைக்கு இருக்கும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு எனக்கு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்மலாம் சேர்ந்தே வந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம டே 6 வந்து கொஞ்சம் வித்தியாசமான டயட் தான் வந்து ஃபாலோ பண்ண போறோம். நான் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரீவியஸா போட்ட டயட் வீடியோல நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. டவுட் கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கான டவுட்ஸ் வந்து நான் இந்த வீடியோல கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னில வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இல்ல இருக்க போறீங்க, ஏதாவது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். டே 6 இன்னைக்கு வந்து நான் லிக்விட் டயட் தான் ஒரு நாள் எடுக்க போறேன். இந்த லிக்விட் டயட்ல என்ன பெனிஃபிட்னா நம்ம ஸ்டொமக் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும், பேட் ஃபேட்லாம் வந்து டிராஸ்டிக்கா வந்து கம்மியாகும். ஸோ அதனால நம்ம வெயிட் லாஸ்ல வந்து ஒரு பிக் சேஞ்ச் வந்து பார்க்கலாம். அதனால ஒன் டே தான் இருக்கணும். இது வந்து ஒன் டேக்கு மேல இருக்கக்கூடாது. நான் சஜஷனே வந்து பண்ண மாட்டேன். நிறைய பேர் வந்து 1 வீக் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. லிக்விட் டயட் வந்து ஒன் டேக்கு மேல இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுக்கு இல்லை. இதுவே வந்து உங்களால ஒன் டே இருக்க முடியலன்னா நம்ம ரெகுலரா என்ன டயட் ஃபாலோ பண்றோமோ நீங்க அதுவே கூட இருக்கலாம். இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம். ஸோ என்னால முடியும், நான் நம்புறேன். நான் வந்து இருக்க போறேன். ஆல்ரெடி நான் இருந்திருக்கேன். இது வந்து எனக்கு செட் ஆகும். அதுதான் இன்னைக்கு ஃபுல்லா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். என்னோட டயட்ல நான் எப்படி செட் பண்ணி வச்சிருக்கேன்னா, இப்ப வீக்லி வந்து 7 டேஸ் இருக்குல்ல, ஒரு நாள் வந்து நம்ம லிக்விட் டயட் ஃபாலோ பண்ணலான்ட்டு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து 6th டே வந்து நான் ஃபாலோ பண்ண போறேன். இன்னைக்கு ஃபுல்லா நான் என்னெல்லாம் வந்து குடிக்கிறேன், என்னெல்லாம் லிக்விட் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்து டே வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கான வந்து டிக் மார்க் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். கம்ப்ளீட்டட்னு டைரியில நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்க போறேன். ஆஸ் யூஷுவல் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி நார்மலா வந்து வாட்டர் குடிச்சிடுங்க. இப்போ வாங்க நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நான் எப்படி போடுறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நெல்லிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, ஜீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஜூஸாக போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்தால் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால, அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடித்தா ஸ்டொமக் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். எல்லாமே வந்து பேட் ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கான திங்ஸ் தான் வந்து நான் பார்த்து எடுத்துகிட்ருக்கேன். ஒரு டயட்டில் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் நோட் பண்ணி பண்ணுறது ரொம்பவே வந்து அவசியம். ஸோ வந்து நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அதை குடிச்சிக்கிறேன். இருக்கிறதுலேயே கஷ்டமான பார்ட் எதுனா இதுதான். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிக்கவே முடியாது. முக்கியமாக எனக்கு அதோடய டேஸ்ட்டு பிடிக்காது. நான் கஷ்டப்பட்டு தான் குடிப்பேன். இருந்தாலும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்ல, ஸோ அதனால் குடிச்சு தான் ஆகணும். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் பட்டர் டீ தான் வந்து எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் த்ரெட்மில் ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா லிக்விட் டயட்னால அதுவே டயர்டாக இருக்கும். பட்டர் டீ வந்து குடிச்சதுனால பசி எடுக்கல. ஸோ அதனால வந்து நான் கேரட் ஸ்மூத்தி வந்து டேரெக்டாக லஞ்சுக்கு வந்துட்டேன். பட்டர் டீ நீங்கள் ட்ரை பண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து ஸ்டொமக்கே வந்து ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் கேரட் ஸ்மூத்தி வந்து குடிச்சிக்கிறேன். டே 4 டயட் வீடியோவில் வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து சந்தியா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சந்தியா சிஸ்டர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி டயட் டிப்ஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து நான் வாக் பண்ண சொல்லியிருந்தேன். 5000 ஸ்டெப்ஸ் கிட்ட வாக் பண்ண சொல்லியிருந்தேன். அது எப்படி வந்து நான் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சந்தியா சிஸ்டர், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டயட் வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கம்மியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைஸை வந்து கட் பண்ணுறங்க. இப்போ நான் சொல்லியிருக்கல ரெட் ரைஸ், நீங்கள் அதையுமே கட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஃபுட் எடுத்துக்கலான்னா, இப்போ வந்து சப்பாத்திக்கு போங்க. சப்பாத்தி கூட வந்து நீங்கள் நிறைய எடுக்கக்கூடாது. ஒரு சப்பாத்தி, அது கூட நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வந்து சாப்பிடுங்க. காலிஃப்ளவர், கோஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எக் பொரியல் மட்டும் ஒரு உங்களுக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்க மாதிரி 3 எக் ஆம்லேட் மட்டும் போட்டு அது மட்டுமே நீங்கள் லஞ்சாக எடுத்துக்கலாம். பன்னீர் கியூப்ஸ் வந்து மசாலா பண்ணி அது மட்டுமே நீங்கள் லஞ்சாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது லஞ்சுக்குமே நீங்கள் டின்னருக்கு ரெண்டுமே ஆப்ஷன்ஸாக எடுத்துக்கலாம். நிறைய ஜூஸ் குடிங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகும். நான் இப்போ சொல்கிற டயட் வந்து எப்படி சொல்கிறதுனா, நமக்கு வந்து போர் அடிக்கக்கூடாது. நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். அந்த மாதிரி டயட் தான் இருக்கு. ஏன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த டயட் வந்து இருக்கும்போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, பசிக்குதே, டெம்டிங்காக இருக்குதே, அந்த மாதிரி வந்து தோணவே கூடாதுன்றதுனால இந்த மாதிரி ஒரு டயட் எடுத்திருக்கேன். நான் எப்பவுமே ரைஸ் கூட வந்து கொஞ்சம் டேஸ்டியாக வந்து குழம்பு, பொரியல் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி தான் சாப்பிட்றேன். அப்போ தான் அந்த டயட் மேலே வந்து நமக்கு வெறுப்பு வரக்கூடாது. ஓகே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுன்ட்டு வந்து தோணணும். ஸோ அதனால் அந்த மாதிரி ரெசிபீஸாக வந்து எடுத்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் வந்து 5000 ஸ்டெப்ஸ் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ப்ளே ஸ்டோரில் பெடோமீட்டர் ஸ்டெப் கவுண்டர்னு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்மார்ட் வாட்ச் இருந்தால் நீங்கள் அதுலேயுமே வந்து ஸ்டெப்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். பெடோமீட்டர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து கையிலே வச்சுக்கணும். கையில் வச்சுட்டு நீங்கள் மாடியிலையோ டெரஸ்லையோ இல்லை வந்து எங்கே வாக்கிங் போகிறீங்களோ கையில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வேறு எதுனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணி வந்து கேட்டிருந்தீங்க, ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கணும்னா ஒயிட் ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அது சாப்பிட்றதுனால தான் வந்து நமக்கு நிறைய வெயிட் போடுது. நம்ம வெயிட் கண்ட்ரோலாக இருக்கும் போது ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துக்கலாம், அந்த குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். பட் வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒயிட் ரைஸ், மைதா, சுகர் இது எதுவுமே வந்து எடுக்காமல் இருந்தால் நமக்கு இன்னும் ரிசல்ட் வந்து பெட்டராக கிடைக்கும். அதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெட் ரைஸும் சாப்பிட்டு பாருங்கள், அது நல்லா தான் இருக்கும். என்ன ஒன்று, நீங்கள் குழம்பு கம்மியாக ஊற்றி சாப்பிட்டா வந்து அந்த ரைஸ் டேஸ்ட்டு தான் தெரியும். நீங்கள் என்ன தயிரோ குழம்போ எடுக்கும்போது அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிடுங்க. நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தான் அதுவும் இருக்கும். சொன்ன மாதிரி நீங்கள் அந்த அரிசியை வந்து வடித்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரைஸுமே வந்து சாப்பிட நல்லா தான் இருக்கும். அதை வந்து நான் 100 days of weight loss சேலஞ்சில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த கேரட் ஸ்மூத்தியோட ரெசிபியும் வந்து அதில் இருக்குது. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த ரைஸும் நல்லா தான் இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கம்மியான குவான்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் டீக்கு வேறு என்ன ஆப்ஷனாக நீங்கள் சாப்பிட்லாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சாப்பிடலாம். ராகி தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட்டர் டீ வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. 2 பாயில்டு எக்கு, பிரெட் சாண்ட்விச், சப்பாத்தி, ராகி அடை, இந்த மாதிரிலாம் நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் டெய்லி ஒரு ரெசிபிஸ் மாதிரியும் வந்து ஷார்ட்ஸாக வந்து ஷேர் பண்ணுறேன். வேறு எதுனா டவுட்ஸ் இருந்தாலும் வந்து எனக்கு கேளுங்க. அவ்வளோதான், இப்போ வரைக்கும் நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் த்ரெட்மில் பற்றி டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு எதனா டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், லஞ்ச் வந்து முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து என்ன ஜூஸ் எடுக்கிறேன்ட்டு பார்க்கலாம். கைஸ், ஆக்சுவலி லஞ்ச் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் அம்மா கூட வெளியில் போயிட்டேன். இப்போ தான் வந்தேன். நைட்டு டைம் ஆகிடுச்சு. வந்தோடனே வந்து நான் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போல்லாம் பசிக்குதோ இன்பிட்வீன் வாட்டர்மெலன் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸே வந்து குடிங்க இந்த லிக்விட் டயட்டில். அதுவே வந்து குடித்து வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த டேவை. அப்புறமா நான் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலை, ஏன்னா இதுவே வந்து டயர்டாக இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ மோர், லைம் ஜூஸு, வாட்டர்மெலன் ஜூஸு, பைனாப்பிள் ஜூஸ் இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு ரிலேட்டடான ஜூஸ்லாம் வந்து நீங்கள் குடிக்கலாம். குடிச்சு இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணலாம். வேறு எதுனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். Day 7ல் பார்க்கலாம். பாய்.